கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் சுல்தான்பேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட செஞ்சேரிப்புத்தூர் பகுதியில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா எந்த கிராமத்துக்கு போனாலும் நம்ம தொட்டிருக்கிறோம், எல்லா மக்களையும் தொட்டிருக்கிறோம். சிறுகுறு சொல்றாங்களா 2 லட்சம் கோடி ரூபாய் முத்ரா கடன் தமிழகத்தில் அதிகமான முத்ரா கடனிலே பயன்படுத்தணும். மோடி கோடி இல்லைங்களா, முதலாக காங்கிரஸ் வந்திருக்கிறீங்களா, கடந்த 10 ஆண்டுகளை மட்டும் 4 கோடி மோடி கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் 45 லட்சம் விவசாய பெருமக்கள் சிறு குறு விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வங்கி கணக்கு வருது, 30,000 ரூபாய் இதுவரை வங்கி அக்கௌண்ட் வந்திருக்கிறோம். இது அனைத்தும் கூட எல்லா மக்களையும் பெற்றிருக்கின்றோம், யாரையும் தொடாமல் இல்லை. அவங்க விவசாயியாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், ஏழை தாயாக இருக்கட்டும், இளைஞராக இருக்கட்டும், எல்லோரையும் நம்முடைய ஆட்சி 10 ஆண்டு காலத்தில் அற்புதமான அரசாட்சி மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம். அதனால்தான் இது மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். மோடிக்கு நிகர் மோடி மட்டும்தான், மோடிக்கு எதிராக யாரும் இங்கே நிற்க முடியாது. எதிர்கட்சி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்தி கூட்டணி வச்சிருக்கிறாங்க. அந்த இந்தி கூட்டணியை தந்தையை பாருங்கம்மா. ஏன்னா நான் 2-3 மாநிலத்துக்கு போய் இந்த மாதிரி பேச போறேன், அரசியலுக்கெல்லாம் போறேங்கம்மா. கேரளா நம்ம தேர்தல் முடிச்சுட்டு வயநாட்டுக்கு போறேன். அப்புறம் வயநாட்டுக்கு போனாங்கம்மா, ராகுல் காந்திக்கு எதிராக பிரச்சாரம். யாரப்பா கேண்டிடேட்னா கம்யூனிஸ்ட் கேண்டிடேட். அது பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம், ராகுல் காந்தி அவர் ஒரு பக்கம், பிஜேபி ஒரு பக்கம். இதே ராகுல் காந்தி அவர்கள் கேரளாவை தாண்டி தமிழ்நாட்டில் உள்ள கம்யூனிஸ்ட் நண்பர். கம்யூனிஸ்டோட ஒரே மாதிரியில பக்கத்து உட்காரவங்க கேட்டா ஒரே கூட்டணிமா. இதே ராகுல் காந்தி அவர் பெங்காலுக்கு போனாருன்னா அந்த காங்கிரஸ் வேறு, மம்தா பானர்ஜி வேறு. டெல்லி வந்தாங்கன்னா ஒன்னா உட்காருவாங்க. எப்படி இந்த கூட்டணி நிலையான ஒரு ஆட்சி கொடுக்க முடியும்? இந்தி கூட்டணி ஒரு மாநிலத்தில் முரண்பாடுகள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி எப்படி ஒரு தேசத்திற்கு ஒரு நிலையான ஆட்சி கொடுக்க முடியும்? 2004 இதே போடுவாங்க, எல்லாரும் வச்சிருந்தாங்க. நம்மளாம் ஓட்டு போட்டோம். தேர்தல் முடிந்து 10 நாள் கழிச்சு ரிசல்ட் காணாங்க. யாருமே பிரதம மந்திரி கேட்டு 10 நாள் கழிச்சு சொன்னாங்க, இவருதான் பிரதம மந்திரி. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் 90% மக்களுக்கு அவர் யாருமே தெரியாது. எல்லா மக்களும் கேட்டாங்க இவர் யாரும் இல்லை. அப்பதான் சொன்னார்கள், அப்பதான் சொன்னாங்க இவர் மன்மோகன் சிங் ஒரு பேரு, இவருடைய பேர் மன்மோகன் சிங் என்று சொன்னார். மன்மோகன் சிங் அவர்கள் பேசாமையே 10 ஆண்டு காலம் இந்தியாவுடைய பிரதமராக வச்சிருந்தாங்க. அவரை பயன்படுத்தி எவ்வளவு கொள்ளை அடிக்க முடியுமோ 12 லட்சம் கோடி ரூபாய் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில திராவிட முன்னேற்ற கழகம் சில கட்சிகள் செய்து ஊழல். அதனால அந்த சொல்லுகிற தொழிலே நமக்கு வலிமையான மனிதர்கள், அதை நாம் புரிஞ்சுக்கணும். இவ்வளவு கதை நான் சொல்றதுக்கான காரணம், ஒரு நாட்டினுடைய பிரதமர் என்பவர் வலிமையாக இருக்கிறது. ஏன்னா ஒரு பக்கம் நமக்கு சைனா இருக்கு, இன்னொரு பக்கம் பாகிஸ்தான். 2 நாடுகளையும் சமாளிக்கும். உலக நாடுகள் யாருக்கும் பயப்படக்கூடாது. 2014 மோடி அவர்கள் இந்திய நாட்டினுடைய தலைவர். ஆனால் 2024 மோடி என்பவர் உலக தலைவர்களுடைய தலைவர் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. உலக நாடுகளுடைய தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக நரேந்திர மோடி உயர்த்திருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதனுக்கு 3வது முறை நாம் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக நின்று கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்றால் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலைக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். காரணம், இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற வேட்பாளராக உங்களுக்கு முன்னால். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.